I propose to provide tax holiday till 2047 to tax holiday வா? ஸ்கூலுக்கு ஹாலிடே கேள்விப்பட்டிருப்போம், காலேஜஸ்க்கு ஹாலிடே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் என்ன இது டாக்ஸுக்கு ஹாலிடே அப்படின்னு கேட்கும்போது தான் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதாவது இந்த யூனியன் பட்ஜெட் 2026 நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் மேம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவில் கிளவுட் பேஸ்ட் கம்பெனிஸ் அவங்களோட டேட்டா சென்டர்ஸை வச்சிருந்தாங்கன்னா அவங்க 2047 வரையும் டாக்ஸே கட்ட தேவையில்லை. இது என்னடா இது முட்டாள்தனமாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும்ல. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கு. அதாவது என்னன்னா 2047 வரையும் ஒரு கம்பெனியை அவங்க டாக்ஸ் கட்டாமல் வைக்கிறாங்கன்னா இந்தியாவுக்கு அதில் ஏதாவது பெனிஃபிட் இருக்கணும்ல. அதாவது ஃபியூச்சரில் வந்து டேட்டா வந்து கோல்டு மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது டேட்டாவோட க்ரௌத் அதிகமாக இருக்கும். எந்த கண்ட்ரியில் டேட்டா சென்டர்ஸ் அதிகமாக இருக்கோ அது வந்து ஒரு வளர்ந்த கண்ட்ரியாக கருதப்படும். சரியா? இப்போ 100th இயரில் இந்தியா வல்லரசு ஆகணும், இந்தியா வந்து ஒரு டெவலப்டு நேஷனாக ஆகணுன்றது தான் நம்மளோட எய்ம். அது பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ். 2047 வரையும் இந்த கிளவுட் பேஸ்ட் கம்பெனிஸ் டேட்டா சென்டரை இந்தியாவில் வச்சாங்கன்னா டாக்ஸே பே பண்ண தேவையில்லை. ₹1 கூட டாக்ஸ் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண தேவையில்லை. இது எதுக்குன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு அஷூரன்ஸ் தரும் நம்ம. அதாவது இந்தியாவில் நம்ம வச்சோம்னா நமக்கு டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஸோ தட் அவங்க நம்பி thousands of crores இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு டேட்டா சென்டர் வைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஜாப் இல்லை. அது thousands of crores, lakhs of crores செலவாகும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி அந்த கம்பெனி பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஆஃபரை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு வகையில் பார்த்தா கன்ஸ்ட்ரக்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது இந்தியா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸை கவர்மெண்ட் உருவாக்கி கொடுக்குறாங்க. இல்லை டாக்ஸ் ஹாலிடேனா என்னன்னே எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஃபியூச்சர் கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். டெய்லி இன்ஃபர்மேஷன்ஸ் ஷார்ட்ஸ் மூலியமாக நம்ம கற்றுக்கலாம். தேங்க்யூ.